டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சைல்ட்ஹுட் குழந்தை பருவம் அது நமக்கு கடவுள் கொடுத்த அருமையான வரம். குழந்தை பருவங்கிறது பாவாடை இந்த அவசரம் போட்டுக்கிட்டு தெரிகிற காலம். இந்த பருவத்தை பத்தி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை ஒரு சின்ன கட்டுரையா எழுதுங்க. ஓகே, தென் ஸ்டார்ட். பாவாடை சட்டை போட்ட காலமா? சரு, பாவாடை சட்டை போட்ட பொண்ணுங்களை நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். சரு, நீ ஃப்ராக்கோட சாரியில ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? தோல் உரிச்ச வாழைப்பழம் போல நல்லா வலுவலுன்னு வெள்ளையா இருக்க. பாதாம் பருப்பு போல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரு. ஒரு நாளே என் ஃப்ரெண்டு ஷேவிங் பண்ணிட்டு வந்தான். எதுக்குடான்னு கேட்டா, சீக்கிரமா தாடியும் மீசியும் வளர்ந்தா பொண்ணுங்க நம்மள பாப்பாங்கன்னு சொன்னான். உடனே எங்க அப்பாவோட ஷேவிங் செட்டை எடுத்துட்டு போய் நான் ஷேவிங் பண்ண பிளட் வந்துடுச்சு. அது தெரிஞ்ச எங்க அப்பா, இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேட்கதானே அடி பின்னி எடுத்துட்டாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தினமும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவேன். நமக்கு பொண்ணு பிறந்தாலோ பையன் பிறந்தாலோ உனக்கு எந்த பேர் பிடிக்குமோ அந்த பேரே வைக்கலாம். உனக்கு எந்த மாதிரி வீடு பிடிக்குமோ அதே மாதிரி கட்டி தரேன். நம்ம பெட்ரூமை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி தரேன் சரு. மந்த்லி ஒன்ஸ் நம்ம எங்க ஹாலிடேக்கு ஊருக்கு போலாம் சரு. உனக்கு ஒரு புள்ள வேணா ஒரு புள்ள பெத்துக்கலாம், 10 புள்ள வேணா 10 புள்ளையும் பெத்துக்கலாம். என்ன சரு, காமெடியா இருக்கா? என்ன பண்றது, உனக்கு அப்படிதான் இருக்கும். நான் மனப்பூர்வமான லவ் பண்ற சரு. அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. இதை விட என் மனசை திறந்து சொல்றதுக்கு வேற வழி இல்ல. ரியலி ஐ லவ் யூ சரு. சரு, ப்ளீஸ் சரு, என்ன புரிஞ்சுக்க சரு. ரியலி ஐ லவ் யூ சரு. ப்ளீஸ் சரு, என்ன புரிஞ்சுக்க சரு. ப்ளீஸ் சரு, என்ன புரிஞ்சுக்க சரு. நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் சரு. ப்ளீஸ் சரு. நான் எவ்வளவு விநாயகா, உன் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து 20 ரூபா பணத்தை சுட்டு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுறேன்ல. எதுக்காக? நீ சர்வே என்னோட சேர்த்து வைக்கிறேன் ப்ராமிஸ் பண்ணதுக்காக. இப்ப என்ன கதையை தலைக்கீழ மாத்தி விட்ட? நீ ரெகுலர் கஸ்டமருங்கனால உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீ எப்படி சரு என்ன காதலிக்கணும்னு என்கிட்ட அப்ளிகேஷன் போட்டியோ, அதே மாதிரி சரு வந்து உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டிருக்கான். கடவுள் மனுஷனை சோதிக்கலாம், மனுஷன் கடவுளை சோதிக்கலாமா? ஏன் பேச மாட்டேன்? முன்ன பின்ன கல்யாணம் பண்ணியிருந்ததானே தெரியும். லவ் பண்றவங்களோட கஷ்டத்தை பத்தி உன்கிட்ட வந்ததே வேஸ்ட். உங்க தமிழ்நாட்டை தானே என்ன பிரம்மச்சாரி ஆக்கி ஆத்தங்கரிலே குளத்தங்கரிலே உட்கார வச்சிருக்கேன். வடநாட்டுல லெப்ட் அண்ட் ரைட் 2 பொண்ணுங்க. கடவுளாச்சே ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சு வந்தேன். உனக்கு அவ்வளவு பெரிய நெட்வொர்க் இல்லன்னு இப்பதான் தெரியுது. நாளையில இருந்து உன்னை யாரும் பார்க்க வராம கேட்டு முன்னாடி இப்படி தட்டுக்கு நிக்க போறேன். இந்த நாட்டுல ஏகப்பட்ட சாமிங்க இருக்காங்கடா. அவங்கள எல்லாம் கூட்டி வச்சு ஒரு நாளைக்கு பொதுக்குழு மீட்டிங் போட்டு சொல்றா, தீர்வு கிடைக்கும். ஓகே, அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் சாமி. நீ வந்தால டயர்ட் ஆகுது எனக்கு.